ஹாய் கியூட்டீஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த கிவ்அவேக்கான ரூல்ஸு, அதுக்கப்புறம் கிவ்அவே வினர்ஸ்க்கான கிஃப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்தே கிவ்அவேக்கான கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நாம் கிஃப்ட் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கிவ்அவேக்கான ரூல்ஸ் என்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். அம்மா என்னென்ன கிஃப்ட்டுமா வாங்கிட்டு வந்திருக்க? ஏன்னா சில பேர் வந்து ஸ்டேஷனரி கிட் வேணும்னு கேட்டிருந்தாங்க, சில பேர் வந்து ஃபோல்டபுள் பார்பி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆண்டி என்னென்ன கிஃப்ட்னு சீக்கிரமாக காட்டுங்க, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். யாருக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுள் பார்பி வேணுன்றவங்க ஃபோல்டபுள் பார்பி எடுத்துக்கலாம், ஸ்டேஷனரி கிட் வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக யாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் அனுப்புவேன். ஏன்னா கிஃப்ட்டை வாங்கின அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ல, அதனால தான். சரி பேசிக்கிட்டே இருக்காமல் கிஃப்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்பியை பார்க்கலாம். இதுவே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்தது, பார்பி எத்தனை வாங்குறது, ஸ்டேஷனரி கிட் எத்தனை வாங்குறதுன்ட்டு. அதனால வந்து நான் 2 பார்பி டாலும் 3 ஸ்டேஷனரி கிட்டும் வாங்கியிருக்கேன். மொத்தம் வந்து நம்ம 5 வின்னர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10 வின்னர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு கமெண்ட்டும் வரணும் இல்லையா? கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுவும் இல்லாமல் வியூஸும் கம்மியாக தான் போகுது. அதனால தான் வெறும் 5 வினர்ஸை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்து வியூஸும் நிறையா வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக 10 வினரை செலக்ட் பண்ணுவேன். ஓகே, நம்ம பார்பியோட ரிவ்யூ பார்த்துடலாம். இதோட ஹேர் வந்து நல்லாவே நீளமாக இருக்குது. ஹேண்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஹேண்டு தான். அதே மாதிரியே உங்களுக்கு லெக்குமே ஃபோல்டபுளில் தான் வரும். அப்புறம் இதோட காலில் பார்த்தீங்கன்னா சாக்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீளமாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு நிறையா ஷூஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாற்றி போட்டு அது கூட விளையாடலாம். இதே மாதிரியே இன்னொரு பார்பியும் வாங்கியிருக்கோம். ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வேறு, ஹேர் கலரும் வேறு, மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஷனரி கிட் பார்த்துடலாமா? மொத்தம் 3 பென்சில் பாக்ஸ் இருக்குது. இந்த பென்சில் பாக்ஸுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கே தெரியும். இதில் நான் ஒரு பாக்ஸு மட்டும் உள்ளே என்ன இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து யூனிகார்ன் பாக்ஸ். இதில் 2 பக்கமுமே வந்து யூனிகார்ன் ட்ராயிங் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் வந்து 2 இருக்குது உங்களுக்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூடியை கழட்டிட்டு இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டிடலாம். ஓகே, இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே பிளேஸ் இருக்குது. அப்புறம் நான் சொன்ன சீக்ரெட்டு இதுதான். இதில் வந்து ஒரு அழகான லைட் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமுமே நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். உள்ள டேபிள்ஸ்லாம் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆனா எல்சா பாக்ஸு. இது ஓப்பன் பண்ண வேண்டாம், சும்மா மேலே மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாக்ஸுமே சேம் தான். 3 பாக்ஸ்லேயுமே லைட் இருக்கும். வெளியே ட்ராயிங் மட்டும்தான் வேறு, மற்ற எல்லாமே சேம் தான். இது வந்து BT21 கேரக்டர். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாமே 3 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பேக்கெட் வந்து ஒரு 3 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கவே அழகாக இருந்தது, சரி இதுவும் ஒரு 3 வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இந்த பென் வந்து நிறைய கலராக எழுதும். இதுலேயுமே ஒன்று ஓப்பன் பண்ணி இது எப்படி எழுதுதுன்னு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். வாவ், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்குமே இது ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு கூட ஒன்று இது நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் எழுதி பார்த்துடலாம் நல்லா எழுதுதான்ட்டு. இது மாதிரியான கிவ்அவே கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அடிக்கடி கொடுத்துட்டே தான் இருப்போம். அதனால நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்னர் ப்ளஸ் எரேசர் ரெண்டுமே இருக்கிற டெடிபியர் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து எரேசர் தான், இது எரேசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி ஷார்ப்னர் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த டஸ்ட்டெல்லாம் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அயன் பாக்ஸ் டிசைனில் இருக்க ஷார்ப்னர். இதுவுமே பாருங்களேன், நல்லா கலராக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. அக்கா எங்கக்கா எல்லாம் வெறும் ஷார்ப்னராக இருக்குது, எரேசர் ஒன்று கூட இல்லை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ரொம்பவே அழகான ஒரு எரேசர் காட்ட போகிறேன். டடை, இங்கே பார்த்தீங்களா, பென் மாதிரியே இருக்க எரேசர். இதுவும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எரேசர் வந்து இந்த மாதிரி தீந்ததுக்கப்புறம் ஒன்று பின்னாடி ஒன்று வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். இதுவுமே இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது எரேசர் பார்த்துட்டோம், ஷார்ப்னரும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பென்சிலை பார்க்கணும்ல, மெயினாலே அது தானே. அதை பார்க்காம விட்டால் எப்படி? இங்கே பார்த்தீங்களா கலர்ஃபுல் பென்சில். எல்லாமே நான் கலர்ஃபுல்லாக தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வாங்கி யூஸ் பண்ணுறது உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பென்சிலோட ஷார்ப்பை பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எழுதும் போதெல்லாம் டக்குன்னு உடையாது. அதுக்கப்புறம் இது தீர்ந்ததுக்கப்புறம் இதை மாதிரி பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஸ்டாம்ப்பு தான். இது வந்து இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டாம்ப்பு தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் 3 எல்லாத்துக்கும் கொடுப்பேன். ஒரு வேளை அதிகமான வியூஸு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதை விட அதிகமாக கூட நான் இன்னும் கிஃப்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால நம்ம வீடியோஸை எல்லாருமே முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே வின் பண்ணுங்கள். நிறைய கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். இப்போது கிவ்அவேக்கான ரூல்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். செகண்ட் ரூல் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணணும், பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பரில் வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். தேர்ட் ரூல் என்னென்னா, ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லேயுமே நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஆன்சரை வந்து நீங்கள் இந்த மே மந்த்து ஃபுல்லாகவே எப்போ வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ சென்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மே மந்தோட எண்டு வரைக்கும் தான் கிவ்அவே நடக்கும். அதுக்கப்புறமா கிவ்அவே வின்னரை வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். நிறைய பேர் ஊருக்கு போவீங்க, டூருக்கு போவீங்க, அதனால ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மே மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வின்னரை சூஸ் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் மறக்காமல் ஒவ்வொரு வீடியோஸும் போட்ட உடனே வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வீடியோ போடும்போதுமே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஆன்சரை சென்ட் பண்ணணும். ஓகே, கிவ்அவே ரூல்ஸை பற்றி ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கீழேயே கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய். எல்லாருக்குமே இன்னொரு வாட்டி ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன்.